கொண்டிருக்கின்ற இந்த வட்டத்தினுடைய வட்டக்கழக செயலாளர், பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் லைன் ஜி சங்கர் அவர்களை இந்த பகுதிக்கு பொறுப்பாளராக நியமித்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். இரவு பகல் பாராமல் நம்முடைய பெட்ரோல் பங்க்ல இரவு பகல் பாராமல் அங்கேயே சேர் போட்டு அங்கேயே உட்கார்ந்த ஒரு அமைச்சரை நம்முடைய சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு பொறுப்பாளராக நியமித்ததன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய நீண்ட நெடு நாட்களான ஒவ்வொருவருடையும் பழக்க வழக்கங்களோடு பழகிக் கொள்கின்ற ஒரு நட்பை பெற்றுக்கொண்ட ஒரு அமைச்சராக இருந்தார். அது மட்டுமல்ல, பொருளுதவிகளை, அவ்வளவு பொருளுதவிகளை வாரி வழங்கிய வள்ளல் குணம் படைத்தவருடைய மகன்தான் நம்முடைய வெங்கடேசன் அவர்கள். இதை சொல்லுவதற்கு காரணம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அமைச்சர்களையும் சட்டப்பேரவை உறுப்பினர்களை அனுப்பினால் அங்கு இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக அனுப்பி வைக்கின்றார். இந்த பகுதியில் வந்தவர் தான் நம்முடைய பெருங்குடி, கந்தஞ்சாவடி, துறைப்பாக்கம் இருக்கின்ற நீலாங்கரை, சோழிங்கநல்லூர் பகுதி மொத்த பகுதிக்கும் அவர்தான் பொறுப்பாளராக பொறுப்பேற்று ஆயிரக்கணக்கான மூட்டைகள் அரிசிகளையும் பெட்ஷீட்களையும் அதற்கான பொருட்களையும் அரசு வழங்கிய பொருட்களையும் இரவு பகல் உட்கார்ந்து ஒரு 50 பேர் கழக நிர்வாகிகளோடு வந்து அவர் இங்கு சிறப்பித்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் தொகுதிக்கு மக்களுக்கு பெருமை சேர்த்தவர். அதனால் அவரை இந்த நேரத்திலே நான் அவருடைய மகன், அவருடைய முன்னிலையில் நான் அவரை பாராட்டுகின்றேன், அவரை வணங்குகின்றேன். ஆகவே வெங்கடேசன் அவர்கள் சிறப்பாக இளம் கழகத்தினுடைய பேச்சாளராக இணைத்துக் கொண்டு பணியாற்றி வருகின்றார். நம்முடைய அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் பாராளுமன்ற பணி இருப்பதனால் அவரால் வர முடியல. கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து உலகம் பாராட்டுகின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய தரத்தை விளையாட்டு போட்டி நடத்தி அதன் மூலமாக பெருமை சேர்த்தவர் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். இப்போது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய உதயநிதி அவர்களுக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று கூட நான் மெரினா கடற்கரையில் உணவு திருவிழாவில் மகளிர் குழுக்கள் எல்லாம் உருவாக்குகின்ற அந்த உணவுகளை தயாரிக்கின்ற அந்த பணிகளை அவர்கள் விற்பனை செய்கின்றதை துவங்கி வைக்கின்ற இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொண்டுதான் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றேன். ஆகவே ஒரு எளிமையின் சிகரமாக நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். விளையாட்டை மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கின்ற வகையில் வீரர்களை உருவாக்குவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறைகளையும் சிறப்பான முறையில் அமைச்சர்கள் மூலமாக இன்றைக்கு பல பணிகள் நடந்து கொண்டிருந்தாலும் அது மருத்துவம், கல்வி, விளையாட்டு என்ற 3 துறைகளிலும் முன்னோடி துறைகளாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற வெங்கடேசன் அவருடைய தகப்பனார் வகித்திருக்கின்ற பொறுப்பு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அதில் பணிபுரிகின்றவர்களுக்கும் இன்றைக்கு அதில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் பல்லாயிரம் கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் இன்றைக்கு நம்முடைய அமைச்சர்கள். போன்ற எல்லா அமைச்சர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வட்டம் 199வது வட்டம். இந்த வட்டத்தில் எண்ணற்ற பணிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சருடைய கரத்தால் இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது பூங்காக்களாக இருந்தாலும், விளையாட்டு திடல்களாக இருந்தாலும், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் இருக்கின்ற பாதாள சாக்கடை திட்ட பணிகளாக இருந்தாலும், குடிநீர் பிரச்சனைகளாக இருந்தாலும், குளங்களை பராமரிக்கின்ற பணியாக இருந்தாலும், அனைத்து பணிகளையும் இந்த வட்டத்தில் ஒரு முன்னோடி மாமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி வருகின்றவர் தான் ஜி சங்கர் அவர்கள். இந்த வட்டத்தில் ஒரு நீண்ட நாட்களான கோரிக்கை, இந்த பகுதியில் பட்டாக்கள் வழங்கிட வேண்டும். இந்த 439 சர்வே நம்பர் 7, 17 உள்ளிட்ட இந்த 439 உள்ளிட்ட அனைத்து நிலையிலும் இருக்கின்ற பட்டாக்களை வழங்கிட வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை தொடர்ந்து உங்களால் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர், உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் ஒருவனாக இன்னைக்கு சட்டப்பேரவையிலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமும் சென்று
மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரின் மூலமாக அந்த பணிகள் இப்பொழுதுதான் கண் திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பணிகள் மிக விரைவில் முடியும் என்ற நம்பிக்கை அது செம்மஞ்சேரி பகுதியாக இருந்தாலும் சுற்றி இருக்கின்ற தொகுதிகளில் இருக்கின்ற கிராம நத்தங்கள், மேய்க்கால் புறம்போக்குகள் போன்ற அரசு எதையெல்லாம் அனுமதித்திருக்கின்றதோ ஆட்சேபனை அற்ற நிலங்களுக்கெல்லாம் பட்டாக்களை வழங்குவதற்காக அந்த பணிகள் நடைபெறுகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி. 2006 2011 தான் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்தவர்களுக்கு பட்டாவை வழங்கினார். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் விடுபட்டு போனதை மீண்டும் அந்த பணிகள் நடைபெறுகிறது என்று நாம் பெருமையோடு உங்கள் முன்னால் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எண்ணற்ற பணிகள் முதல்ல 20 மாநகராட்சி வார்டுகள், 7 ஊராட்சிகள், பெருமையோடு சொல்றேன். நான் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தாலும் கூட இந்த பாதாள சாக்கடை திட்டமும் குடிநீர் பிரச்சனையும் முதலில் தீர்ந்தது சோழிங்கநல்லூர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எந்த விதமான கையூட்டும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மக்கள் பெருமையாக மேடையில் இருக்கின்ற ஜி சங்கர் அவர்கள் மாமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறார் என்பது நாம் எதை நினைத்து வாக்களித்தோமோ அந்த நினைவாக கனவாய் நாம் நினைவாக ஆற்றுகின்ற ஒரு மாமன்ற உறுப்பினரை நாம் பெற்றிருக்கின்றோம். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் எண்ணற்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது தொகுதி முழுவதும். இருந்தாலும் கூட நம் பகுதி முதன்மை பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பெருமைக்குரியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த காந்தி நகர் பகுதி மிக நீண்டமான பகுதியாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்கின்ற பகுதி. 2006 2014 தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அரசு இடங்களில் குடியிருக்கின்றவர்களுக்கு அனைவருக்கும் மின்சாரத்தை வழங்கிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள். மறந்துட முடியுமா? அதற்கு பின்னால் வந்த அதிமுக ஆட்சி எதையும் செய்யல. இன்றைக்கு அதை கூட இன்றைக்கு நாம் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம். அதற்கு அவர்களுக்கு விடுபட்டிருக்கின்ற மின்சார இணைப்புகளை பெற வேண்டும். அதற்காக அந்த பாண்ட் பேப்பரை வாங்கி கொண்டு இன்னைக்கு எல்லாம் அனுமதி வழங்க வேண்டும். இணைப்புகள் அந்த குடிநீர் வரிகளாக இருந்தாலும் அந்த மின்சார இணைப்பாக இருந்தாலும் போட வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த OMR சாலை மிகப்பெரிய அசுர வளர்ச்சி பெற்றது என்று சொன்னால் திமுக தான். முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் டைடல் பார்க் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவியதனால் தான் அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு மெட்ரோ ரயில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோழினூர் சந்திப்பில் ஒரு மேம்பாலம், துறைப்பாக்கம் சந்திப்பில் ஒரு மேம்பாலம், கந்தஞ்சாவடியில் ஒரு மேம்பாலம், SRB டூல்ஸில் ஒரு மேம்பாலம் என்ற மேம்பால பணிகளையும் கூட சேர்த்து நடக்கின்ற வகையில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் மாமன்ற உறுப்பினருமான ஜி சங்கர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு இரவு பகல் பாராமல் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். எந்த கழக பணி கொடுத்தாலும் அதை உண்மையான பெரியில் ஒரு உண்மையான தொண்டனாக இருந்து இந்த கழகத்திற்கும் இந்த வட்டத்திற்கும் வட்டக்கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய நிறைவேற்றுகின்ற வகையில் அவர்களுடைய பணிகளையும் சேர்ந்து அவர்களோடு இணைந்து பணியாற்றி வருகின்ற ஜி சங்கர் அவர்களை ஊழின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ள